ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 6.3ல சம் 2 பார்க்க போகிறோம். திஸ் ஃபிகர், அதாவது இந்த பிக்சர்லேருந்து ட்ரையாங்கிள் ஓடிசி எங்கே இருக்குது? ட்ரையாங்கிள் ஓடிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஓபிஏ. ட்ரையாங்கிள் ஓபிஏ, அப்போ இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்னு கொடுத்துட்டாங்க. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னால் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைன்னா என்ன இருக்கலாம், சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனாலிட்டியில் இருக்கலாம். அந்த க்ரைட்டீரியா இது பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஓ வந்து 125 டிகிரி. ஆங்கிள் ஓ வந்து, அதாவது ஆங்கிள் பிஓ சியில் இந்த இடத்துல வர ஆங்கிள் 125. அதே மாதிரி சிடிஓ, ஆங்கிள் சிடிஓ இந்த ஆங்கிள் வந்து 70 டிகிரி. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு பாருங்களேன், டிஓசி எங்கே இருக்குது? ஆங்கிள் டிஓசி இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்கிற ப்ளூ கலரில் மார்க் பண்ணுற இந்த ஆங்கிள் we are going to find. அடுத்து வந்து ஆங்கிள் டிசிஓ, ஆங்கிள் டிசிஓ, அப்போ இந்த ஆங்கிளும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி ஆங்கிள் ஓஏபி, ஆங்கிள் ஓஏபி இந்த ஆங்கிளும் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இந்த மாதிரி 2 ஆங்கிளும் நம்ம we are going to find. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆன்சர்ஸ் எழுதுவோமா? டு ஃபைண்ட் ஆங்கிள் டிஓசி, இது ஃபஸ்ட்டு. டு ஃபைண்ட் ஆங்கிள் டிஓசினா அப்போ என்ன எழுதணும்? ஆங்கிள் டிஓசி அண்ட் ஆங்கிள் பிஓசி ஃபார்ம் அ லீனியர் பேர். அப்போ என்ன சொல்லியிருக்கு பாருங்களேன், ஆங்கிள் டிஓசியும் பிஓசியும் லீனியர் பேர்னு சொல்லியிருக்காங்க. லீனியர் பேர்னால் என்ன வரும்? ரெண்டையும் ஆட் பண்ணால் ஆங்கிள் வந்து 180 டிகிரின்னு வரும். புரியுதா? அதுதான் வந்து லீனியர் பேர்னு இருக்கும். விச் மீன்ஸ் அதையும் வேணால் எழுதிடலாம். விச் மீன்ஸ் their sum is 180 டிகிரி. அப்போ என்ன வரும்? ஆங்கிள் டிஓசி ப்ளஸ் ஆங்கிள் பிஓசி தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்படின்னா என்ன வரும்? நமக்கு என்ன வேல்யூ தெரியும் அதை மட்டும் அப்ளை பண்ணுவோம். ஆங்கிள் பிஓசியோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். ஆங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு 125 டிகிரி. இந்த இருக்குது ஆங்கிள் பிஓசி ஆல்ரெடி கொடுத்தாச்சு கொஸ்டின்லேயே. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? சப்ஸ்டியூட் பண்ண ஆங்கிள் டிஓசி மட்டும்தானே வேணும். அப்போது 180 டிகிரியோட மைனஸ் இந்த பிஓசியோட வேல்யூ கொண்டு வந்து இந்த சைடு சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? ஆங்கிள் இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் ஆங்கிள் 55 டிகிரி. அப்போ ஆங்கிள் டிஓசியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சாச்சு? 55 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் இப்போ சி கண்டுபிடிக்கணும். சி ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு ஈஸியான தெரியும். சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரின்னு. அப்போ உள்ளே இருக்க ட்ரையாங்கிளை பாருங்களேன், டிஓசி ட்ரையாங்கிளில் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கணும். இதில் 2 ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு. தேர்ட் ஆங்கிள் வேணும்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 180ல் சப்ட்ராக்ட் பண்ணால் கிடச்சிடும். அதை எழுதுவோமா? அடுத்து டு ஃபைண்ட் ஆங்கிள் டிசிஓ அதானே வேணும். எஸ், டு ஃபைண்ட் ஆங்கிள் டிசிஓ வேணும்னா என்ன வேணும்? இன் ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஓடிசி த சம் ஆஃப் ஆல் ஆங்கிள் is 180 டிகிரி. கரெக்டாக? எஸ், 180 டிகிரி. இப்போ என்ன எழுதுவோம்? ஆங்கிள் சிடிஓவும் ப்ளஸ் ஆங்கிள் டிஓசி ப்ளஸ் ஆங்கிள் டிசிஓ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. இந்த பிக்சரில் அப்படியே இருக்குது, ஒன்றும் இல்லை. இந்த ஆங்கிள் மூணையும் ஆட் பண்ணி 180 டிகிரி நம்ம எழுதியிருக்கோம். இதில் வந்து சிடிஓட ஆங்கிள் வேல்யூ தெரியுமா நமக்கு? எஸ், சிடிஓட ஆங்கிள் வேல்யூ 70 டிகிரின்னு தெரியும். அதே மாதிரி ஆங்கிள் டிஓசியோட வேல்யூ 55 டிகிரின்னு நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அப்போ இன்னொரு வேல்யூ மட்டும் என்ன வேல்யூ? டிசிஓ மட்டும் வேணும். அதை மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 125 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் டிசிஓ தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் டிசிஓ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 125 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு 55 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி 54 கிடச்சிருச்சு. எங்கே இருக்குது? ஆங்கிள் டிசிஓ இதுவும் 55 கிடச்சிருச்சு நமக்கு. கரெக்டாக? இப்போ ரிமைனிங் இருக்குது இந்த ஏ மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை என்ன யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம்னா டு ஃபைண்ட் ஆங்கிள் ஓஏபி இதுதான் நம்ம we are going to find. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிமிலர் ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு இது. சரியா? கிவன் டீட்டெயில்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரையாங்கிள் ஓடிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஓபிஏ. இது கொஸ்டின்லேயே ஆல்ரெடி கிவன் டீட்டெயில்ஸ். அப்போ இதை வச்சுட்டு நம்ம எழுதுவோம். என்ன எழுதுவோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்.
அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னா அப்போ ஆங்கிள் டிசிஓவும் ஆங்கிள் ஓஏபியும் ஈக்குவலாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், ஆங்கிள் டிசிஓவும் ஆங்கிள் ஓஏபியும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே 55 டிகிரினா இங்கே என்ன வரும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இதெல்லாம். அப்போ என்ன வரும், தட் இஸ் ஈக்குவல் டு 55 டிகிரி. அப்போ கண்டுபிடிச்சிட்டோமா 3 வேல்யூமே, அவ்வளோதான் சம்.